الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آل محمد أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக்கி தருவார் நிச்சயமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்றால், நான் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீதை ஞாபகம் செய்துவிட்டு இந்த பயானுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் பனு இஸ்ரவேல் சமூகத்தில் அல்லாஹ் ஒரு 3 நபர்களை சோதிக்க விரும்பினான். அவர் ஊரில் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரை அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். அதில் முதலாவது யார் என்று சொன்னால், குஷ்ட நோயாளி. குஷ்ட நோய் என்று அவங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிற அளவுக்கு இப்பொழுது கூட உலகத்தில் அதுக்கு மருந்து இல்லை. குஷ்டு அந்த சிலாக்கள் அப்படியே வெள்ளை ஆயிடுவாங்க, அல்லது கருப்ப குஷ்டு நோயும் குஷ்டம் இருக்கிறது. சிலாக்கள் வெள்ளக்காராக்கள் அப்படியே கருப்பாக பெய்துருவாங்க. அப்படி ஒரு குஷ்ட நோயாளி அந்த ஊரில் இருக்கிறார். அல்லாஹ் மனித உருவத்தில் மலக்க அந்த குஷ்ட நோயாளிட்டு அல்லாஹ் அனுப்புறான். அந்த கிராமத்தில் அனுப்பி அந்த மனுஷனிடம் அந்த மலக்கு வந்து கேட்கிறார், மனித உருவத்தில் வந்து கேட்கிறார், மனுஷனே உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், இந்த கிராமத்தில் எல்லாரும் என்ன பழிக்கிறாங்க, அழகான தோல் வேண்டும் என்றார். நம்மளுக்கு எல்லாம் அழகான அல்லாஹ் தோலை தந்திருக்காங்களா, எவ்வளவு நன்றி செலுத்தணும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப வந்த மலக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் உனக்கு அல்லாஹ் அழகான தோலை தருவானா என்று துவா செஞ்சார். தடவி விட்டார், அழகான தோல் வந்துட்டு. இப்பொழுது வந்த மனித தோற்றத்தில் வந்த மலக்கு மீண்டும் கேட்டார், மனுஷனே உனக்கு என்ன வாழ்றதுக்கு வேணும், வாழ்க்கை கொண்டு வேணுமே? அவர் சொன்னார், எனக்கு ஒட்டகம் வேணும் என்றார். அந்த காலம் இப்ப நம்ம கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டா என்ன வேணும் என்று கேட்டா நாம உண்ட செல்வோம், பெரிய வீடு வேணும், நல்ல கார் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அவங்களோட வாழ்க்கை ஆடு மாடு ஒட்டகம் தான். அப்படித்தானே பாலைவனத்தில் வாழ்ந்தாங்க, ஆடு மாடு ஒட்டகம் தான். அவரு ஒட்டகம் வேணும் என்றார். வந்த மலக்கு சொன்னார், மனித உருவத்தில் வந்த மலக்கு சொன்னார், உனக்கு ஒரு சினையுள்ள ஒட்டகம், சினையுள்ள ஒட்டகம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லிவிட்டு மலக்கு போயிட்டார். அல்லாஹ் பரக்கத் செஞ்சா எப்படி இருக்கும்? ஊர்ல பெரிய வசதி ஆயிட்டாரு. ஒட்டக பண்ணைகள் வச்சு பெரிய வசதியா இருக்கிறார். இப்ப அழகான தோலும் இருக்கு. 2வது, அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதர் தலையிலே முடி இல்லாதவர். இவர்கிட்ட அந்த மலக்கு வந்து என்ன வேணும் கண்டு கேட்க, இவர் சொன்னார், எனக்கு அழகான முடி வேணும் என்றார். இவருக்கும் அழகான முடி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் நடுவில் கொடுக்கப்பட்டது. என்ன வேணும் என்று கேட்டது, இவர் எனக்கு மாடு வேணும் என்றார். இவருக்கும் சினையுள்ள மாடு கொடுக்கப்பட்டு அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத் செய்வான்னு சொல்லிவிட்டு மலைக்கு போயிட்டார். இவரும் ஊர்ல அந்த கிராமத்தில் பெரிய காசுக்காரர். 3வது மனிதர் 2 கண்ணும் குருடான மனிதர். இவருக்கு என்ன வேணும் என்று கேட்கப்பட்டது. இவர் பார்வை வேணும் என்றார். என்ன வேணும்? ஆடு வேணும் என்றார். இவருக்கும் சினையுள்ள ஆடு கொடுக்கப்பட்டு அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லப்பட்டு போயிட்டார். இந்த கிராமத்தில் இந்த 3 பேரும் கோடீஸ்வராக, அவருக்கு ஒட்டக கூட்டம், இவருக்கு மாட்டு பட்டி, இவருக்கு ஆடுகள், அவ்வளவு பெரிய சொத்துக்காரர்கள் ஆயிட்டாங்க. வெகு நாளைக்கு பிறகு மிஸ்கீனுடைய தோற்றத்தில், தூரத்திலிருந்து பிரயாணம் வரக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் இந்த 3 பேர்கிட்டையும் அல்லாஹ் மலக்கு அனுப்புகிறான். எப்படி பாருங்க, அல்லாஹ் அதான் அந்த நன்றி. முதலாவது யாரு? குஷ்ட நோயாளி. இப்ப நல்லா இருக்கிறார்ல, ஊர்ல அழகா இருக்கிறார், அழகான தோல், பெரும் கோடீஸ்வரரா இருக்கிறார். வந்து, மனுஷனே நீ நல்லா இருக்கிறே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானே. யார் தந்தான்?
அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானே, நீ நல்லா இருக்கிறையே, நானுமோ தூரத்திலிருந்து வருகிறேன், நானுமோ மிஸ்கீன், நானுமோ தூரத்திலிருந்து பிரயாணம் வருகிறேன், உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே. என்ன சொன்னாரா தெரியுமா? அங்கதான் பார்க்கணும். சொன்னார், இது எல்லாம் என் முயற்சியில சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு சில பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, ஏய் இந்த ஊரை பாரா நான்டா, அப்படி சொல்ற ஆக்கள் நிக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த வயலை பாடுறா, நான் செஞ்சதுடா. இந்த வாகனத்தை பாடுறா, நான் செஞ்சதுடா. நான் யாரு தெரியுமாடா? அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ்க்கு எது பிடிக்காது தெரியுமா? பிடிக்கவே பிடிக்காது. செல்லுங்க எல்லார்ட்டையும் இது சொல்லுங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? வந்த மலக்கு, நீ சம்பாதிச்சியா? அல்லாஹ் உன்னை பழையபடி ஆக்குவானாக வைத்தார் மலக்கு. ரெண்டாவது யாரு? தலையில முடியில்லாதவர். அதே வந்து அந்த மலக்கு அல்லாஹ் அனுப்பினான். சோதனை. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, மனுஷனே நான் தூரத்திலிருந்து வார மிஸ்கின், பிரயாணத்தில் வார, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே. இல்லை, இதெல்லாம் என் மறந்துட்டாங்க. அப்படியோ அந்த செல்வ செழிப்பும் மறக்க வச்சுட்டு மறந்துட்டாங்க. இதெல்லாம் என் முயற்சியால வந்தது என்றார். ஏன் முயற்சியால வந்தது என்று சொல்லிப்பார் தெரியுமா? ஒரு ஆடு தானே கொடுத்தது, இந்த ஒரு மாடு தானே கொடுத்தது, அது சினையுள்ள மாடு தானே. அவர் அந்த தான் வந்ததா நினைச்சுக்கிட்டார், தான் கஷ்டப்பட்டதா நினைச்சுக்கிட்டார். அல்லாஹ் உன்னை பழையபடியாக்குவானாக. இந்த மூணாவது மனுஷன், ரெண்டு கண்ணுக்கு பார்வையற்றவர். இதுதான் நமக்கு படிப்பின். வாழ்க்கையில் இது வந்துடணும். என்னால ஒன்றும் ஆகல 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 ஆகலன்னு சொல்லிட்டே இருக்கணும். ரப்பு தந்தான், ரப்பு தந்தான், ரப்பு தந்தான். யா அல்லாஹ் உனக்கே நன்றி, உனக்கே நன்றி. நன்றி என்ன சும்மா நன்றி நன்றி வீட்டில் இருக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர் தொழுவிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் நீதான் தந்தாய், நீதான் தந்தாய், நீதான் தந்தாய் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். மூணாவது மனிதர்கிட்ட மலக்கு வந்தார். மிஸ்கீனுடைய தோற்றத்தில் மலக்கு அந்த மனித ரூபத்திலே வந்து சொல்லுகிறார், மனுஷனே நல்லா இருக்கிறே, இந்த ஊர்ல உனக்கு எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானே, ஓ இங்க வாங்கன்னு கூப்பிட்டார். இதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. வாங்க. நான் முன்பு ஒரு காலத்தில் என் ரெண்டு கண்ணும் பார்வையற்றவனாக இருந்தேன். என் ரப்பு எனக்கு பார்வையை தந்தார். பாத்தீங்களா? இதான் வார்த்தை. அவர் என் ரப்பு எனக்கு பார்வையை தந்தார். நான் முன்பு ஒரு காலத்தில், வந்தவர்கிட்ட சொல்றார். தேவையா வந்தவர்கிட்ட சொல்றதுக்கு? தேவையில்ல சொல்றார். பாருங்கள், இப்ப ஊர்ல கோடீஸ்வரர் சொல்றார். பாருங்கள், நான் முன்பு ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தேன். என் ரப்பு எனக்கு நான் இருக்கிற சொத்து அவ்வளவையும் தந்தார். இப்ப பெரிய சொத்தை அல்லாஹ் பறக்கச் செஞ்சுட்டானே. வந்தவர்கிட்ட சொல்றார், மனுஷனே நீ தூரத்திலிருந்து வந்ததாக சொல்லுகிறாய், நீ பிரயாணம் வந்ததாக சொல்லுகிறாய், நீ மிஸ்கீன் என்று சொல்லுகிறாய். இதோ இருக்கக்கூடியவைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப தந்தார். விரும்பி ஏதை எடுத்து செல்ல. மலக்குக்கு ஆடு தேவையா? வீடு தேவையா? மலக்குக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு அல்லாஹ் இன்னமும் தருவானாக என்று சொல்லு. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற. அல்லாஹ் அப்ப பார்த்தீங்களா, இன் ஷகர்தும், எனக்கு தான் உங்களுக்கு தான். ஏன் கிடைக்குது இல்லை தெரியுமா? மறந்துட்டோம். இன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார், அஸீதன்னகும், அது வந்து உறுதிப்பட உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிக பெரும் படிப்பினை சகோதரர்கள் உண்டு. அப்ப எனவே வரைவிலக்கணமே இதான். அதுல சும்மா நம்ம ஆக்களை என்னத்தை பார்க்கறது தெரியுமா? காசை மட்டும்தான் பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி இல்லை. திடீரென்று ஆரோக்கியமா இருப்போம், கிட்னி ரெண்டு பெய்த்திரும். என்ன சொல்லணும் தெரியுமா? யா அல்லாஹ் இந்த கிட்னிய ரெண்டையும் நீ தந்திருக்கிற ஆரோக்கியமா. கிட்னி போனா உயிர் போன மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியமா இருப்போம், திடீரென்று கேன்சர் வந்துடும். என்ன செய்யலாம்? ரப்பே உண்டு நினைக்கப்பட. நாம நினைக்கிறது நானும் நீங்களும், ஊடு இல்லையே, அல்லாஹ் கண் இல்லையே, எனக்கு ஊடு தரலையே, அல்லாஹ் கண் இல்லையே, எனக்கு வாகனம் இல்லையே, அப்படித்தானே நாம எல்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம். அவனுக்கு கொடுத்திருக்கிற எனக்கு இல்லையே. நம்மள பார்க்கணும். அல்லாஹ் சொல்றா உன்னை பாருங்கிறான். நமக்கு திடீரென்று ரெண்டு கிட்னியும் போனா, திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி காலும் கையும் உடைஞ்சா, திடீரென்று கேன்சர் வந்தா என்ன செய்யலாம்? அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ரப்பே எனக்கு நீதான் தந்தாய், நீதான் தந்தாய், நீதான் தந்தாய், நீதான் அதை தந்தாய், நீதான் பிள்ளைய தந்தாய், நீதான் தந்தாய் என்று சொல்ல 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 சொல்ல
அல்லாஹ் அதிகரிப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் உண்டு. இரண்டாவது சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு நீங்களும் வாய்ச்சி பார்க்கணும். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் நீங்கள் வீடுகளில் பெண்களுக்கு வித காட்டணும். சூரத்துல் கலம் எடுங்க. சூரத்துல் கலம் எடுத்தா ஒரு அழகான சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், நன்றி உள்ள மனுஷனுக்கு அடையாளம். அல்லாஹ் சொல்றான், இன்னா பலவுனாகும். சுப்ஹானல்லாஹ், சும்மா உடல் அல்லாஹ், நாங்கள் அந்த தோட்டவாசிகளை சோதித்தது போல. ஒரு ஊர்ல அல்லாஹ் எல்லாருக்கும் காசி பணத்தை ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான். இப்ப நீங்க பாருங்க, நம்ம சில பேர்ல வெட்டிங் கல்யாணங்கள் வரும், நீங்கெல்லாம் போவோம், ஹோலுக்கு போவோம். நம்மளோட ஊர்களில் ஒரு பண்பு இருக்கு. நானும் இப்படி ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறேன். உங்களோட கிராமத்தை பார்க்க போல அதே சூழல்ல தான் நானும் இருக்கிறேன். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பெண்கள் கல்யாண வீட்டு போகல சில இருக்கிற ஆட்கள் வந்து அந்த நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கா? உங்களோட பதிவில் இருந்தா எல்லாம் பாதுகாக்கணும். அவங்களுக்கு சொல்லுங்க, நகையெல்லாம் அள்ளி போட்டு, இல்லாட்டி சில ஆட்கள் பக்கத்து வீட்டில் இரவலுக்காவது வாங்கி போட்டுட்டு வந்துருவாங்க. வாங்கி போ வந்து, என்னடி என்கிட்ட பாத்தியாடி எவ்வளோ இருக்கு, இந்த மாப்பிள்ளையாடி சொல்லாட்டியும் சுட்டி காட்டுற அப்படி இருக்குதானே. மனுஷன் நோவு அடிக்கப்படாம், யாரையும் நோவு அடிச்சிடப்படாம். இன்னும் சில பண்புகள் இருக்கிறது நம்மள்ட்ட குறைய. இந்த உடுத்துக்கு வருவாங்க, உடுத்துக்காந்தி இதை பாதி 10,000க்கு வாங்கி போட்டு செல்லுவாங்க, இது 40,000க்கு வாங்கினேன். இந்த மாப்பிள்ளை சின்ன ஆளா துபாயிலிருந்து 80,000க்கு அனுப்புறாருன்னு பொய்ய சொல்லி மற்றவனை நோக அடிக்கப்படும். இல்லாத மனுஷன் அது நன்றி இல்லை. எனக்கு என் ரப்பு தந்தான், உங்களுக்கும் உங்க ரப்பு தருவான், நன்றி செலுத்துங்கன்னு சொல்லணும். இன்னொன்று தெரியுமா, பெருநாள் 2 பெருநாள் வரும், உடுப்பை வாங்குவாங்க. உடுப்பை வாங்கினா அல்லாஹ் கொடுத்தா நல்ல கடையில் போய் சில மக்கள் வாங்கும். அல்லாஹ் தராதாக்கள் எங்க போய் வாங்குற, பேமெண்ட்டில் போய் வாங்குவாங்க. நம்மளோட சின்ன ஆக்களா இந்த பெண்கள் சில ஆக்கள் இருப்பாங்க, அப்படியே உடுப்பெல்லாம் அள்ளி காட்டி எடுத்து ஒவ்வொரு ஊடா காட்டி கருவாங்க. இது எவ்வளவு தெரியுமா, 35,000க்கு வாங்கின 40,000க்கு வாங்குறோம். இல்லை, நன்றி இல்லை. அது ரப்பே எனக்கு இந்த பெருநாளைக்கு 40,000க்கு வாங்குறது தந்தையே, உனக்கே ரொம்ப அப்படித்தான் நாம தான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் சகோதரர்கள். எனவே இந்த அழகான சரித்திரத்தை பாருங்க. நம்ம இந்த அல்லாஹ் ஒரு கிராமத்திலே சொல்லுகிறான், ஒரு கிராமத்தில் அல்லாஹ் எல்லாரையும் வசதியாக்க மாட்டான். உங்களோட இருந்தான் ஒரு 5 பேரை ஆக்கியிருப்பான். ஒரு 5 பேரை மௌலவி பெண்ணிட்ட வரக்குள்ள சொல்லிக்க வந்தார். மௌலவியை நினைக்கிறாங்களாம் நல்ல வசதிக்காராகலாம் மாதிரி, அவரையும் ஒரு வசதி அந்த கிராமத்தில் மக்கள் நினைப்பாங்கன்னு அவர் சொல்லுகிறார். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு இன்னும் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு எனக்கு நல்ல கூட்டாளி, ஒரு நல்ல மனிதர். நான் அவர் தந்தைக்கு ஷோம் இல்லை, நான் பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன். மனசு கேட்கல. ஊரில் இருக்கும்போது அவர் தான் என்னை வெளிநாடுகளுக்கு எடுக்கிறார். எனக்கு ஒரு ரொம்ப மனசில் அதை பார்க்காட்டி இந்த மனசு விடாது. ஒரு ஆள் மனசு நல்லா இருக்குமே, அதுக்காக வேண்டி நான் வந்தேன். அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய கூலியை தரணும். வாப்பாவுக்காக வேண்டி எல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு ஊரில் எல்லாரும் வசதியாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு 5 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. உங்களோட ஊர்லேயும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரும் என்ன செய்யணும் தெரியுமா? இதான் பிக் பாயிண்ட், பெரிய பாயிண்ட். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊரில் அவங்களோட தொழில் என்ன தெரியுமா? விவசாயம். அந்த விவசாயத்தில் பழத்தோட்டம். கொஞ்சம் பேருக்கு தான் அல்லாஹ் அந்த பழத்தை கொடுத்துருந்தான். நல்லா அறுவடை செய்வாங்களாம். அறுவடை செஞ்சு மிஸ்கினுக்கு கொடுக்கறத கொடுத்து போட்டு வளம் என்ன செய்யறவங்க அறுவடை செஞ்சு முடிய அந்த தோட்டத்தில் செய்கிறத மிஸ்கினுக்கு கொடுத்து போட்டு பேலன்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க உடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தினாங்க. அந்த பணக்காரர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ் சொல்லுகிறார், சுப்ஹானல்லாஹ், இதான் அங்க போய் பாருங்க. இன்னா பலவுனாவும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, தோட்டவாசிகளை சோதித்தது போல உங்களை நாங்கள் சோதிப்போம். இது அக்ஸமுல் இஸ்லிமுன்னா முஸ்லிம். ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்களா, ஏய் நாம வளமையா மிஸ்கினுக்கு கொடுக்குறோம், இனிமேல் நாம மிஸ்கினுக்கு கொடுக்கப்படாண்டு அந்த முதலாளிமார் விதிப்பாங்களே ஊர்ல, அந்த முதலாளி அந்த அல்லாஹ் தோட்டத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வயல் இருக்கு. வயலை தந்தவன் யாரு? அல்லாஹ். இப்ப இதுல இருப்போம் 50 பேர் இருப்போம். 50ல் 2 பேர் அழகா இருப்பாங்க. எப்படி அழகான ஆள் தெரியுமாடா? அழகா தந்தவன் அல்லாஹ்.
நான் இப்படி சண்டியன் தெரியுமா? உனக்கு ஆரோக்கியம் தந்தவன் அல்லாஹ். அப்படிதான். சுப்ஹானல்லாஹ். ஒரு 50 பொம்பளையில வச்சு 2 பொம்பளை அழகா இருந்தா முடிஞ்சு அவள் 48 பேரை திண்டு முடிச்சிருவாள். அவள்கிட்ட சொல்ல உனக்கு அந்த அழகான தோலை தந்தவன் அல்லாஹ். இதை வச்சு நீ மறைச்சி அல்லாஹ்வை புகழ். கட்டாயம் இது லேடிஸ்களுக்கு சொல்லணும். நாம அந்த அழகை பெருசா காட்டி தெரிய மாட்டோம். ஆம்பளையில் பொம்பளையில் முடிஞ்சு, சமூகமே முடிஞ்சு. 50 பேர்ல 2 பேர் இருந்தா முடிஞ்சு. ஆனா பாருங்க, இந்த எடுத்த முடிவு அல்லாஹ் அந்த நன்றிக்கு சொல்ற அந்த வசனத்தை பாருங்க. வளமைக்கு மாற்றம் அந்த முதலாளி மாறலாம் இரவையில் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தாங்களாம். வளமையா நாம மிஸ்கீனுக்கு பங்கை கொடுக்குறோம். இந்த முறை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, மிஸ்கீன்கள் தோட்டத்துக்கு வாரத்துக்கு முன்னுக்கும் நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, வனாதவ் முஸ்பிஹின் எழும்பி மெதுவா ரகசியமா நம்ம முதலாளிமாரை மட்டும் எடுத்துக்கிட்டு, அவங்க காலையில தானே வருவாங்க, நாம அதி நேரத்தோட போய் மிஸ்கின் வாரத்துக்கு முதல் அறுவடை செஞ்சுட்டு வருவோம் என்று மஷூரா பண்ணிட்டான். மஷூரா அப்படித்தான் இருந்தும் அல்லாஹ் சொல்றான் வகால ஔசத்துக்கும். அதுல ஒரு நல்ல மனுஷனும் இருந்திருக்காரு, ஒரு நடுநிலைமையானவர். அவர் சொல்லிக்காரு, வளமையா கொடுக்குற மாதிரி நாம செய்வோம். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் வகால ஔசத்துக்கும் அலம் அக்குள்ளக்கும் லௌலா துஸப்பிஹ் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுலயும் ஒரு நல்லவர் இருந்து சொல்லிக்காரு, அந்த நடுநிலைமையான ஆளு இல்ல வளமையா கொடுக்குறான் ஏற்றுக்கொள்ளல. நம்மளும் அப்படித்தான் ஒரு இடத்துல கூடினா 5 பேர் சொல்றதான முடிவு ஏற்றுக்கொள்ளாம இந்த மஷூரா நடக்கும் போதே அல்லாஹ் அங்க சாம்பல் ஆக்கிட்டான். நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அவ்வளவு முதலாளிமார தோட்டம் சாம்பல். நாமளும் அழியிறோம் இல்லை, நம்மளோட கடைகள் திடீரென்று பத்துது இல்லை, எவ்வளவு பிரச்சனை வரும். நன்றி செலுத்த செலுத்த இப்ப செல்ல வேண்டாம். நான் சொல்றத நல்லா யோசிங்க. வாழ்க்கையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில ஆக்களை நீங்க லைஃப்ல பார்க்கலாம். அந்த சரித்திரத்தை சொல்ல வாரேன், ஏன்னா இது வேற மறந்துடுது சொல்றது. சில ஆக்களை லைஃபை பாருங்க, பாப்பா கிட்ட காசு இருக்கும். பாப்பா கிட்ட காசு இருந்தா என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கடக்கப்படணுமா இல்லையா? பாப்பாட காசு, பாப்பா வசதியா இருப்பார், பாப்பாட காசு பரம்பரைக்கு போய் சென்றடையுது. சில இடங்கள்ல பாருங்க, பாப்பா வசதியா இருந்தோடு போயிருப்பாரு, பிள்ளைகள் டைமுக்கு சோறு இல்லாம கஷ்டப்படுவோம். பாக்குறோமா இல்லையா? என்ன காரணம்? பாப்பா சரியான சொத்தை அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவராக இருக்க கண் முன்னாடி பார்ப்போம். நாம சில ஊர்கள்ல நீங்க பாருங்க, மாஷா அல்லாஹ். ஆனா சில பாப்பா மாறு நோன்பு வரும், அவன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே போல அவன் மகனுக்கு அல்லாஹ் கடத்துவான் அந்த சொத்தை. அந்த பிள்ளைகளுக்கு கடந்து போகும். பிள்ளைகள் அதே மாதிரி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் பரம்பரைக்கு கடத்திக்கிட்டே இருப்பான். சில பரம்பரை வாப்பா காஸ்காரர், பிள்ளைகள் தொழில் இல்லாம அலைகிறாங்க ரோட்டு வழி. இருக்கா இல்லையா? கண்ணுடா பாக்குறோம் இல்லையா? அதனால போய் சொல்லிடப்படா, டே அசரத்து பயான் செஞ்சால் அதால நீ அலைகிறாய். அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ் ஒரு ஆளை ஓட்டு வச்சிருப்பான். அதான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸீதன்னக்கும், அதிகப்படுத்தி தருவோம்ங்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சானா தெரியுமா? இதுல இஞ்ச மஷூரா நடக்குது, அல்லாஹ் கோட்டத்தை சாம்பல் ஆக்கிட்டான். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், உங்களையும் இப்பாடு சோதிப்போம்ங்கிறான். அப்படி முடிவு எடுக்கப்படாங்கிறான். நாங்க மிஸ்கினுக்கு கொடுக்கச்சுன்னா உங்க 5 பேருக்கு தந்தா நீங்க இருக்கிற 95 கொடுக்கச்சுன்னா கொடுக்கிறது தான். அதுக்கு தான் நம்மளை அல்லாஹ் படைச்சிக்கிறான், கொடுக்கணும். அல்லாஹ் இப்ப காலையில் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இதுல சொல்றான் வலா யஸ்தத்னூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தந்தேன்னு சொல்லலையாம் அவ்வளவு பேர். அண்டை தினம் மட்டும் என்ன புகழலங்கிறான் அல்லாஹ். அண்டே வளமையா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அன்றைய தினம் மட்டும் வலா யஸ்தத்னூன், என்னை புகழல, நான் தந்தேன் அன்றைக்கு சொல்லல, நினைக்கலையா? சாம்பலாக்கிப்பட்டான் அல்லாஹ். சாம்பலாக்கினா இப்ப நேரத்தோட எழும்பி எத்தனை மணி என்றெல்லாம் குருவால வரல, எத்தனையோ காலையில எழும்பி மெதுவா சத்தம் போடாம மிஸ்கீனுக்கு சத்தம் கேட்காம அல்லாஹ் எதுகுல் அன்னஹா அலைக்குமுல் மிஸ்கீன், இன்றைக்கு மிஸ்கீன் தோட்டத்துக்கு வரப்படா. அதான் முடிவு. அப்படியே எடுத்துக்கு மெதுவா போறாங்க. காலு இன்னா வலாலூன், என்ன வழி தப்பி வந்துட்டோமோ, இது நம்மட தோட்டம் இல்லையே, தோட்டம் அங்க சாம்பல் அருகி, வழி தப்பிட்டோமோ, நம்மட தோட்டம் இல்லையே. இல்ல அப்பதான் சொல்றாரு வகால ஔசத்துக்கும் அலமக்குள்ளக்கும், நீங்க நேத்ராவை எடுத்த மஷூராவில் அவங்களுக்கு செல்லலையா? சென்னடா உங்களுக்கு வளமையா கொடுக்குற மாதிரி கொடுப்போம். இது வழியெல்லாம் தப்பி வரல, இது நம்மட தோட்டம் தாண்டா, அல்லாஹ் அழிச்சு போட்டாண்டா. உங்களுக்கு ராவு நான் சொன்னேடா மஷூராவில் உங்களுக்கு வளமையா கொடுக்குற மாதிரி கொடுப்போம்.
ஆனால் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சாரு, யா அல்லாஹ் நாங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டே யா அல்லாஹ் மன்னிச்சுக்கே யா அல்லாஹ், இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம். அல்லாஹ் அவர்களை மன்னித்ததாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். மன்னிச்சு என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் அடுத்த முறை அவங்களுக்கு சீசனுக்கு அல்லாஹ் கொடுத்ததாக அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறான். இதுலேருந்து என்ன விளங்குகின்ற சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப நன்றியுடைய மக்களாக மாற வேண்டும். அடுத்தது இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட், இது நான் சொல்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு திடீரென்று நாம் இருப்போம், நம்மளோட பிள்ளைகள் அல்லாஹ் நல்லா வளர்த்து திடீரென்று ஒரு பிள்ளை நாங்கள் பார்க்குறோம், அடிக்கடி நாங்கள் பார்க்குறோம். மௌலவி அங்கே பேமெண்டா அங்கே பயானுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறார், என்ன செலவெல்லாம் எடுப்பார் மௌலவி. நான் போகிறேன், நான் பார்த்தேன் அங்கே சில இன்ஜினியர்மார் டாக்டர்மார் இருக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சத்துக்கு சம்பளத்தை சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு விளங்குது அவங்களோட அந்த பார்த்தா ஒரு மாத்தை சம்பளம். எங்கட ஊரை சேர்ந்து அதிகமான இன்ஜினியர்மார் அங்கே இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் மாதம் அவங்களுக்கு ஒரு 20 லட்சம் மட்டும் கிடைக்குது, அழகாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களோட பாப்பாவெல்லாம் நான் பார்த்து எனக்கு தானே தெரியும், என்ன கிட்டத்தில் கூட்டி சாப்பாடெல்லாம் தந்தாங்க. ரொம்ப கஷ்டமா நாங்கள். அப்போ நம்மளுக்கும் அப்படி வரும் அந்த லைஃப் வந்தால், நம்மளோட பிள்ளைகள் செலவில் பெருத்து அமெரிக்காவுக்கு போவான், லண்டனுக்கு போவான், அது போவான் வச்சு மற்றவரை பெருமையாக அடிச்சிருவாடே, உண்ட பிள்ளையாடா எந்த பிள்ளைய பாடுறா, ஒருத்தன் லண்டன், ஒருத்தன் அமெரிக்கா, ஒருத்தன் கட்டார், ஒருத்தன் துபாய், எப்படி இருக்கேன்டா நீ எப்படி அதே வந்துடப்படா. இது எங்க வரும் தெரியுமா? நகரத்தில் கூட வராது, சில கிராமங்கள்ல வாழவே உடவே மாட்டார்களப்பா, கஷ்டம். எனக்கு எந்த கிராமத்தில் இப்ப வாழேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஊழியர், நான் என்ன வச்சுதான் சொல்றேன். இப்ப எனக்கு எந்த கிராமத்தில் வாழ இயலாம். ஏன் முந்தி கவர்மெண்ட் போகல பைக்கில் வச்சிருந்தேன், ஓடினேன். அந்த வெளிநாடு ஒன்று ஆசை ஒன்று வந்து பைக்கில் விற்று அதை விற்று கடனாளியா இப்போ ஒரு அளவு செட்டில் ஆகுது எல்லாம். இப்போ நான் பள்ளிக்கு நடந்து போவேனா, எங்க பைக்கில் எங்க கொண்ட வேலையை பாருங்க. எந்த பைக்கில் கற்றுறது நீ யாரு விட மாட்டான் வாழ்றதுக்கு. அது இது போராட்டம். போனா சகோதரர் இங்கே வாங்க, என்ன கொஞ்சம் பிரச்சனை ஆகும், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தருவார். நாம் அப்படி யாரும் சொல்கிறோமா? உங்களுக்கு அல்லாஹ் தருவார், முந்தி உங்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். நாமளும் இந்த வாழ்க்கை வரணும். இது என்னையாம் இவ்வளவு காலம் பைக், நான் உதாரணத்தை சொல்றேன், இதை வச்சு உங்களோட ஊர்ல ஒவ்வொன்று இருக்கும். என்னையாம் ஒரு காலத்தில் ஓடி திரிஞ்சாரா, என்னையா ஒன்றுமில்ல நடந்து வராரா, அவன் நடந்து போவான், அவன் தவண்டு போவான், அவன் இது போவான். அரபு நாடுகளில் பாருங்க, ஒருத்த பார்க்கவே மாட்டான். அங்க ஒருத்தன் அந்த கார்ல போவான், இந்த கார்ல போவான். ஏன் நம்மட இந்த கிராமங்கள்ல நம்மட எங்கட ஊரையும் சொல்ற உங்களோட ஊர் எல்லாம் நம்மட வாழவே விட மாட்டான். அப்படி இல்லை, அல்லாஹ் தந்தா யா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கியா, நீ அவனுக்கும் கூடியா அல்லாஹ் ஃபஅபுதுஹு வஷ்குரு லஹு, அல்லாஹ் சொல்றான் அவனையே வணங்குங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். அப்ப இருக்கிற ஆக்களும் இல்லாத ஆக்களும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கஷ்டத்துக்கு மத்தியில், ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் பல வெற்றி வந்துட்டு. எங்க வெற்றி வருது? அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போது பெரும் வெற்றி. என்ன வெற்றி தெரியுமா? மக்கா கையில கிடைக்குது. வெற்றியா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், மக்கா கிடைச்சதும் என்ற உதவிங்கிறான் அல்லாஹ். நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. மக்கா கிடைச்சிட்டு, மக்கா கிடைக்கிறது சின்னது இல்லையே, அவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்கினது ரசூலுல்லாஹ்வை. அப்படி பிறந்த மண் கிடைச்சிட்டு ஹிஜ்ரி 8 கிடைக்குது. கிடைச்சா அல்லாஹ் சொல்ற தெரியுமா? வர ஐத்தன் நாசி, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா, மக்காவில் உள்ள இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமா வரான். அஃப்வாஜ் என்ற கூட்டம் கூட்டமாக வருகிறாரு. வரும்போது அல்லாஹ் போட்ட ஓடர் தெரியுமா? ஃபஸப்பிஹ். நமக்கு அல்லாஹ் உண்ட தாரான்னு சொன்னா என்ன தெரியுமாங்க படம். அல்லாஹ் அது குட்டிக்காது, அல்லாஹ் அடிச்சு போட்டுருவான். இல்லாட்டி பரம்பரைக்கு கிடைக்காது, அவுட். நாம அப்படித்தான் நிற்கிறேன், நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான் நிற்கிறேன். நமக்கு திடீர் 2 ஒன்று கிடைச்சிட்டா, டே நான் எப்படி ஆள் தெரியுமாடா, என்ன பிடிக்க ஏழுமாடா, கடுங்கவனம் இதுல. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு வெற்றியும் மக்காவும் உங்களுக்கு கிடைச்சா ஃபஸப்பிஹ், நாமளும் தான் தஸ்பீஹ் இசை. சுப்ஹானல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். தவாலு, பேணுதல் வரணும். கிடைக்க 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 அல்லாஹ் தந்தாய், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான், தன்மையே வரணும். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக், உன்னுடைய இறைவனின் பேர் அழைச்சி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். வஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார் செய்யணும். நமக்கு நான் கிடைக்க கிடைக்க நம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹ் கல்வியை தந்திருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்முடைய ஆரோக்கியத்தை தந்திக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ். ஒரு ஊடு கட்ட கிடைச்சிட்டா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான். ஏய், நாம அப்படி இல்லை. எப்படி 10 பாத்தியா, எப்படி வாகனம், எப்படி மோட்டார் பைக், எப்படி கார், குட்டிக்காது. எனவே அன்பார்ந்தவர்களே, இதை லைஃப்ல மறந்துடக்கூடாது. அடுத்தது இந்த ஒரு 2 வசனத்தை சொல்றேன். இந்த 2 வசனத்தை ஞாபகம் வச்சிருங்க வாழ்க்கையில். உங்களை எல்லாம் அல்லாஹ் இப்படி ஒரு பள்ளியில், ஏன் தெரியுமா, ஒரு 10 வருடங்களாக நான் இங்க பேசக்கூடிய நான் சில நீங்க இருக்கிற இப்ப இந்த கொள்கைக்கு மாற்றமாக பயான் பண்ணி தெரிஞ்சிருக்கீங்க. எப்படி பயான் பண்ணினா, உதாரணத்துக்கு கபறுகள் உயர்த்தப்பட வேண்டும், கபறுகளில் உள்ளவருக்கு ஆற்றல் இருக்கிறது. நீங்க நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. கபறுகள் மரணித்தவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர்களிடத்திலே போய் உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் பயான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு சில வசனங்களை போட்டு அந்த காலத்தில் தெரியா. உங்களை எல்லாம் இந்த கிராமத்தில் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, நாங்க இருக்கிற சூழல்ல என்ன தவிர கிட்டத்தட்ட 1-2 பேரை நாங்க தவிர அதுக்கு தான் ஆதரவு. இப்ப போன சாயத்தான் பார்ப்பாங்க, என்னடா இவன் போறான் தவுக்காரன், சவுதியிலேருந்து காசு வருது, அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க தானே. உங்களுக்கும் செல்லுவானு சில வேலையில் வந்தா நாங்கள் சவுதியிலேருந்து காசு வந்தா எல்லாரும் பெரிய பெரிய வாகனத்தில் வந்து அடிச்சு கொட்டி, சவுதிக்காரன் எப்படி வாகனத்தை ஓடுறான், நாங்கள் ஒன்றும் வராது, நாம படுற கஷ்டம் அல்லாஹ் தந்தரி, சும்மா செல்லுவான். ஆனா என்ன, அந்த அல்லாஹ் செஞ்சிருக்கிற பெரிய அருள் என்ன தெரியுமா, அந்த அதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் மரணம் மறுமறை. என்ன தெரியுமா, அல்லாஹ் இணை வைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறான். இதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தது தெரியுமா. இதுக்கு 2 வசனத்தை ஞாபகம். இதுக்கு வாழ்க்கை பூரா அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீதான் இந்த அருளை செய்தாய், நீதான் அந்த அருளை செய்தாய் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இணை வைப்பிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். சிலாக்கள் இணை வச்சுக்கிட்டே ஹஜ்ஜி போய்த்திருவான், இணை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு வருஷம் உம்ரா போவான் நோம்புல. உங்களை அல்லாஹ் அதை விட்டு பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை நீங்க அங்கபூத்தில் பாருங்க கட்டாயம். அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன, அந்த இணை வைப்பிலிருந்து பாதுகாத்ததுக்கே நன்றி செலுத்தணும். நீங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இயங்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 2 வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று மஸலுல்லதீன மஸலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலர்களை, நண்பர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், உங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களை பாதுகாப்பார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார் அல்லாஹ். கமஸலில் அன்கபூத், சிலந்தி இருக்கிலோ, இந்த நான் கட்டிய சிலந்தி, சிலந்தியை போல, சிலந்தியினுடைய கூட்டை போல உதாரணம் என்று சொல்லிப்பட்டு, இத்தஹதத் பைத்தன், அது ஒரு வீட்டை கட்டுகிறது. உலகத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகளில் எல்லாம் ஆக பலகீனமான வீடு சிலந்தையுடைய வீடுதான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களை பாதுகாப்பான் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், நீங்களும் உங்களுடைய எண்ணமும் அந்த சிலந்தையினுடைய வீட்டை போன்றதுதான் என்று சொல்றான். இல்ல இத்தஹதத் பைத்தன் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான். இப்ப வரக்குள்ள யோசிச்சேன், ஏன்னா இத்தஹதத் பைத்தனுங்கிற மௌலைமார் இருக்கிறாங்க. மௌலவி இத்தகத இத்தகதா இத்தகது இத்தகதத் என்று வந்திருக்கு, அங்கால பைத்தன் என்று வைந்தி. உண்மையில அரபு மொழிக்காக சொன்னது இத்தகதத்துங்கிறது பெண்பால். அல்லாஹ் அங்கால பைத்தன் என்று முடிக்கிறார்.
பெண் பாலுக்கு பெண் பால் தான் வரணும், அந்த சட்டை படிக்கிறது. அல்லாஹ் கிராமர் மிஸ்டேக் செஞ்சுக்கிறானா? யோசனை வருதா இல்லையா? குர்ஆன்ல உண்மையில் அது இல்லை. சிலந்தி இருக்கிலோ, சிலந்தில பெண் சிலந்தி தான் கூட்ட கட்டுதான். கூடு கட்டுற சிலந்தி என்ன தெரியுமா? நாம ஆய்வு பண்ணணுமா? அதான் கட்டுதான், அதான் முட்டை விட்டு பொறிக்கிறதுக்காக வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நீங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தித்தால், உங்களை வேறும் யாரும் பாதுகாப்பான நம்பினால், நீங்கள் உங்களுடைய எண்ணமும் சிலந்தியினுடைய வலை போன்றதான் சொல்லி போட்டு, அதுலேயும் ஆம்பளை சிலந்தி இல்லை பொம்பளை சிலந்திங்கிறான். இத்தகதத் வைத்தன், பொம்பளை சிலந்தி தான் கட்டுதான். அல்லாஹ் அதுக்கு எப்படி சொல்றா பாருங்க. சில வேளையில நம்மளுக்கு இதை யோசிக்காட்டி நாமளும் யோசிப்போம், இதோட இலக்கண புல வந்திருக்க யோசிக்கிற தன்மை வந்துடும். இல்ல, அவ்வளவு கேவலம்ங்கிறான் அல்லாஹ். உங்களுடைய இந்த கிராமத்துக்கு நீங்கள் எல்லாம் ஒதுங்கி வந்து மாஷா அல்லாஹ் அல்லாவை மட்டும்தான் வணங்குவோம் என்ற அந்த முடிவெடுத்திருக்கிறீங்களே, அதுக்கு காலம் பூரா நன்றி செலுத்து. அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் ஃபாத்திர்ல சொல்றான், அந்த கண்ணு விலங்குல வாய்ச்சி காட்டுறதுக்கு, இந்த மின் கித்மீர் அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? கித்மீர்னு சொன்னா, நாம இந்த நிலக்கடலை நீங்க தெரியுமா? நீங்க என்ன சொல்ற? நிலக்கடலை கச்சா கொண்டுங்கிறா. நிலக்கடலையே வறுப்போம் தெரியுமா? வறுத்தா அதை உடைச்சி தோலோட திங்க மாட்டோம். அந்த நிலக்கடலையை வறுத்தோம்னா அந்த நிலக்கடலை வெள்ளைக்குள்ள மேலுக்கு சோப்பு தோல் வரும் தெரியும் தானே? தோலுக்கு நீ பெருமதிரிக்கா. சில விதைகளை என்ன செய்வோம் சொன்னா, அந்த விதையை அந்த அந்த தூசியை தட்டுவோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கினால் மின் கித்மீர், அந்த பதர் தட்டுகிறோமே, அந்த பதரை போலதான் என்கிறான் அல்லாஹ். என் அன்பார்ந்தவர்களே, இந்த நன்றி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்மள அல்லாஹ் இதுக்கும் இப்ப சாப்பிட போக்கல எங்க வீட்டில் என்ன கறி, நாங்க வல்லமையா நம்மளோட வீட்டை கேட்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதான் அந்த நன்றிங்கிறத சில ஆக்களுக்கு விளக்கம் இல்லையே, அதுக்கு தான் நான் சொல்ல வாரேன். நான் வாரேன் 5 பேர் கூடியிருப்போம், கூடியிருந்து விட்டுருவோம். நம்மட வீட்டில் பிள்ளைகள் அது சாப்பிடுதில்லை, 7 நாளும் கோழி தான், மற்ற பிள்ளைக்கு இறைச்சி தான், பிள்ளைகள் தூங்குதில்லை, ஒரு பிள்ளைக்கு ஏசி போட்டிருக்கிறோம். அப்படின்னா அந்த ஒன்றும் இல்லாதவன் அவன் வீட்டில் அந்த முருங்கலக்கரையும் சாப்பிட முடியாத இருப்பாங்க. இவன் அந்த வீட்டை போய் கதைப்பான், இவ்வளோ அந்த மனசு நோவு. நான் உதாரணம் சொல்றேன், இவர் தந்தா யா அல்லாஹ் எனக்கு நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்க ஒட்டகரைச்சியும் 7 நாளைக்கு சாப்பிடலாம், அல்லாஹ் தந்தா நன்றி செலுத்தி சாப்பிடலாம். ஆனா மற்றவன்ட மனசை இல்லாதவன்ட எப்படி நோவடிச்சிடப்படும். நம்மளோட கடையில் குந்திக்கிட்டு இன்னொன்று தெரியுமா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற ஆண்களே சுல்லா சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? ஹஜ்ஜத்து விதாவுல சொல்றாங்க. நல்லா உணர்ந்துக்கணும், ஆண்களே பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறாங்க. நன்றி கடனாய்கள். சிலவன் என்ன செய்வான்னு சொன்னா, சுபோதொலி முடிய போய் ஹோட்டலில் போய் அவர் டீ பன் அது பாலப்பம் ஆப்பம் எல்லாம் சாப்பிடுவார். அவர் வீட்டுக்கு சும்மா வருவார். நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய மனைவிக்கு சாப்பிட கொடுங்க, அதான் நன்றி. நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நாம பெருமை அடிச்சிடப்போறோம். அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் தந்தான், நீ மற்றவனுக்கு குடியா அல்லான்னு ஒரு மூமியினுடைய பண்பு தான். என்னுடைய கிராமம் உங்களுடைய கிராமம் மாறணும். எப்படி மாறணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிராமம் மாறினா அப்படிங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு சீக்கிரம் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அள்ளி தருவார் சகோதரர்கள். எனவே நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.